ராசிநாதன் உபஜயஸ்தானத்துக்கு போய் உட்கார்ந்துருக்கார், அதுவும் குருவோட வீட்டுல போய் உட்கார்ந்துருக்கார். அவங்க எந்த எண்ணம் மனசுல நினைக்கிறாங்களோ அதை செய்ய முடியாம தடுமாறிட்டு இருந்த அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் 2026ஆம் ஆண்டு அதை செய்து முடிக்கக்கூடிய ஆண்டாக கண்டிப்பாக இருக்கும். இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள், வேலை ரீதியா இருக்க பிரச்சனையா இருக்கட்டும், கடன் ரீதியா இருந்த பிரச்சனையாகட்டும், இது எல்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எதுல வெற்றி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, நீங்க எக்ஸாமினேஷன்ல ஆரம்பிச்சு எலெக்ஷன்ல இருந்து எல்லாமே வாழ்க்கையில இருந்து எல்லாத்துலயும் வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அமையும். உங்களுடைய நிலைகளை பொறுத்த வரைக்கும் இந்த முயற்சி எடுத்தாலும் தொழில அங்கீகாரம்ன்றது ஸ்லோவா கிடைக்கிற மாதிரி இருக்கும். நீங்க அதுக்காக கவலைப்படணும் அவசியம் கிடையாது. லேட்டானாலும் லேட்டஸ்டா வந்துருவீங்க, அதுல எதுவும் மாற்றம் கிடையாது. கஷ்டப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னா அது மகர ராசி என்பதுக்கு நிறைய பொருந்தும். கவலைப்படாம இருங்க. உங்களுடைய கஷ்டம் 2025ஆம் ஆண்டு டிசம்பரோட முடிஞ்சு போச்சு. எண்ணங்கள் எல்லாமே வண்ணங்களா மாறணுன்ற அளவுக்கு அவங்களுடைய எண்ண சிந்தனைகள் இருக்கும். உடல்நலம் இது சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். நீங்க உழைச்சிங்க பாத்தீங்களா, 4 பேர் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சீங்க பாத்தீங்களா, அதற்கான அங்கீகாரம் 2026ஆம் ஆண்டுல உண்டு. ப்ரொமோஷன் உண்டு, இன்கிரிமெண்ட் உண்டு. கவலைப்படாம இருக்கு. 2026க்கான ராசி பலன்கள் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் அடுத்ததான் மகரம் ராசி. ஸோ இந்த 2026ஆம் ஆண்டில் மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பிரபல ஜோதிடர் கந்தனடிமை TM சௌந்தரராஜன் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 2026ஆம் ஆண்டு மகர ராசியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அற்புதமான பலன்கள் தான் முழுமையாக நடக்க போகுது அப்படிங்கிறத மகிழ்ச்சியாக தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா கடந்த ஒரு கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளுக்கு மேலே இந்த 7.5 சனி பிளஸ் அதுவும் இல்லாமல் அடுத்து இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுன்னு பல கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருந்தவங்களுக்கு ராசிநாதன் உபஜயஸ்தானத்துக்கு போய் உட்கார்ந்துருக்கார், அதுவும் குருவோட வீட்டுல போய் உட்கார்ந்துருக்கார். அவங்க எந்த எண்ணம் மனசுல நினைக்கிறாங்களோ அதை செய்ய முடியாம தடுமாறிட்டு இருந்த அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் 2026ஆம் ஆண்டு அதை செய்து முடிக்கக்கூடிய ஆண்டாக கண்டிப்பாக இருக்கும். கூடுதலா அவங்களுக்கு ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பும் ஒரு சில மாதங்கள்லயே குரு பயிற்சிக்கு பிறகு அந்த ராசியை பார்க்கக்கூடிய நிலைமை கண்டிப்பா வருது. மகர ராசியை குரு பார்க்கக்கூடிய அமைப்புல எல்லாத்துலயும் வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக 2026 அமையும். எதுல வெற்றி அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, நீங்க எக்ஸாமினேஷன்ல ஆரம்பிச்சு எலெக்ஷன்ல இருந்து எல்லாமே வாழ்க்கையில இருந்து எல்லாத்துலயும் வெற்றி அடையக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக அமையும். இதுல 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுனால ஏதாவது பிரச்சனை வருமான்னு கேட்டா, குடும்பம் அமைவதிலையும் ஏற்கனவே அமைந்திருக்கக்கூடிய குடும்பங்களையும் நிறைய டிஸ்டர்பன்ஸ் வர்றதுக்கு கண்டிப்பா வாய்ப்புகள் உண்டு. அது இந்த ஆண்டினுடைய இறுதி பகுதியில் இந்த ராகு கேது பயிற்சியின் மூலியமா நிச்சயமா அதை ரிட்ரீவ் பண்ணிக்க முடியும் இந்த மகர ராசிக்காரங்களால. அது மாத்திரம் இல்லாம வெற்றியை சொல்லக்கூடிய இடம் எப்பவுமே 3ஆம் இடமும் 11ஆம் இடமும் தான். இந்த 2 அதிபதிகளும் நல்ல பலம் பொருந்திய நிலையில் இருக்கக்கூடிய காரணத்தினால ஆண்டு முழுவதும் எல்லா விஷயத்திலையும் சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயம் வரைக்கும் சக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு ராசியாக இந்த மகர ராசிக்காரங்க கண்டிப்பா இருப்பாங்க. ஒரு கோர்ட்டு கேஸு வழக்கு இதெல்லாம் இருக்கக்கூடியவங்களுக்கு மே மாசத்துக்கு பிறகு ஏதாவது வாய்தா வாங்குறதோ தள்ளி போடுறதோ அந்த வழக்கை இதன் மூலியமா அவங்களுக்கு மே மாசத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ஃபேவரா அந்த வழக்குகள்லாம் முடியக்கூடிய அமைப்புகள்லாம் நிச்சயமா இருக்கு. அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு அதுல ப்ரமோஷனுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்க அத்தனை பேருக்கும் எல்லாம் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு நிச்சயமா 100% சக்சஸை கண்டிப்பா கொடுக்கும். கூடுதலாக சுயஜாதகத்திலையும் ஒரு நல்ல தசாபுத்திகள் நடந்துட்டு இருக்கும் போது, உதாரணத்திற்கு லக்னாதிபதி, பஞ்சமாதிபதி, பாக்கியாதிபதி போன்ற தசாநாதர்கள் தசை நடத்தி கொண்டிருக்கும் போது இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு அவங்களுக்கு எந்தோசியசமா இருக்கும் அப்படின்றதுல மாற்றம் இல்லை. அதுலயும் சுயஜாதகத்துல கடகத்திலேயோ அல்லது மிதுனத்திலேயோ கிரகங்கள் இருந்து தசை நடத்திட்டு இருந்ததுன்னா மிகப்பெரிய வெற்றியை அவங்க கண்டிப்பா அடைவாங்க. உடல்நலம் இது சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஏன்னா செவ்வாய் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போதே 12ஆம் இடத்துல தான் உட்கார்ந்துருக்காரு. 6லையும் 12ஆம் இடத்துலையும் தான் அதிக கிரகங்கள் அமைஞ்ச நிலைமையில இந்த ஆண்டு பிறக்குது. ஸோ இந்த மாதிரி அமைப்புகளில் வெளிநாடு வெளியூர் டிரான்ஸ்ஃபருக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க நினைச்ச இடத்துக்கு போக முடியலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அத்தனை பேருக்கும் இந்த ஆண்டு கண்டிப்பா ஒரு பெரிய சக்சஸை மகர ராசிக்காரங்களுக்கு நிச்சயமா கொடுக்கும் அப்படின்றதுல மாற்றம் இல்லை. பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் தேவை. அது மாத்திரம் இல்லாம குழந்தைகள் விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது அவசியம். 7ஆம் இடத்துக்கு குரு வந்ததுக்கு பிறகு வருடத்தினுடைய கடைசி அமைப்புகள்ல கேதுவும் அந்த இடத்துக்கு போறதுனால முடிந்தவரை திருமணம், காதல் போன்ற விஷயத்துல கவனமா கையாளுறது நல்லதா இருக்கும். ஏன்னா குருவும் கேதுவும் இணையிறது 7ஆம் இடத்துல சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி பின்னாடி அதை ரிட்ரீவ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை கண்டிப்பா கொடுக்கும். ஆகவே 90% மேல மகராசிக்காரங்களுக்கு நிச்சயமா நல்லாவே இருக்கும். ஸோ கூடுதலா இன்னும் மே மாசத்துக்கு பிறகு நிறைய சக்சஸிங்க இவங்க எதிர்பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ அவங்களுக்கு உண்டான வழிபாடு அப்படிங்கும்போது என்ன? பழைய சிவன் ஆலயங்கள் கோயிலுக்கு போயிட்டு ஒரு ஜாமம்னு சொல்லக்கூடிய 2.25 மணி நேரத்துக்கு மேல ஒரு கோயிலில் அமர்ந்து சிவபெருமான பிரார்த்தனை பண்றதுங்கிறது மிகப்பெரிய ஒரு மேன்மையை கொடுக்கும். பிரச்சனைன்னு வந்ததுனாக்கா இந்த குழந்தைகளாலேயோ இல்லை 7ஆம் இடம்
சார்ந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சிவபெருமான் அர்த்தநாதீஸ்வரராக காட்சி எடுத்த இடம் திருச்செங்கோடு, அங்கே போயும் பிரார்த்தனை பண்ணலாம். சிவபெருமானே செஞ்சடையானே சீரா பள்ளி கொண்டுடையானே உமையை ஒரு பாகம் உடையானே. அப்போ கணவன் மனைவி லவ்வாக இருக்கட்டும், இல்லை ஃப்ரெண்ட் சர்க்கிளாக இருக்கட்டும், பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும், வாட் எவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பழைய சிவன் கோயிலில் போய் உட்காந்து மகர ராசிக்காரங்க பிரார்த்தனை பண்ணுறது மூலியமா மிகப்பெரிய மேன்மையும் உச்சத்தையும் இந்த ஆண்டு கண்டிப்பாக அடைவாங்கன்னு தெரியும். ஸோ 2026ஆம் ஆண்டுல மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பிரபல காதல் ஜோதிடர் ஈஸ்வரி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 2026ஆம் ஆண்டுல வந்து மிக முக்கியமான ஒரு ராசி அப்படிங்கிறப்போ மகர ராசி எடுத்துக்கலாம். ஏன்னா காலபுருஷனுக்கு அது 10ஆம் பாவகம். 10ஆம் பாவத்தினுடைய அதிபதியே பார்த்தீங்க அப்படின்னா சனி. எல்லாத்துலேயும் வந்து ஸ்லோவாக நாங்கள் பிக்கப் ஆகிறோம். எப்பவுமே வந்து என்னதான் ஃபாஸ்ட் கீர் போட்டாலும் என்னோட வண்டி மட்டும் மூவே ஆக மாட்டேங்குதுன்ற அளவுக்கு புலம்புகிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படிங்கிறப்போ நம்ம மகர ராசிக்காரங்க தான். எல்லாத்துலேயும் அடிச்சு தூள் தும்சம் பண்ணணுன்ற அளவுக்கு எண்ணங்கள்லாம் இருக்கும். பட் செயல்படுத்தணுன்ற மட்டும் எல்லாமே ஸ்லோவாக இருக்கும். எண்ணங்கள் மட்டுமே இருக்குங்க, வச்சுட்டு என்னங்க பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரியான நிலைகள் இருக்காங்க. ஸோ இவங்களுடைய மாற்றங்கள், இவங்களோட வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்கள் இருக்க போகிறது அப்படின்றப்போ இந்த 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்னா, எதையுமே செஞ்சால் பிரம்மாண்டமாக அடித்தா சிக்ஸர் தாங்க, இல்லைனா ஒன்றும் கிடையாது, நம்ம படக்கு இருந்துட்டு போகலாம் அப்படின்ற அளவுக்கு இருக்கக்கூடிய நபர்கள். எண்ணங்கள் எல்லாமே வண்ணங்களாக மாறணுன்ற அளவுக்கு அவங்களுடைய எண்ண சிந்தனைகள் இருக்கும். ஏன்னா ராகுன்றது பிரம்மாண்டங்க. அவங்களுடைய குடும்பம், வாக்கு, தனம் சம்மந்தப்பட்ட விஷயம் இது எல்லாத்தையும் குறிக்கக்கூடியது அந்த 2ஆம் இடம். 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறது பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட மக்களுடைய பழகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். நிறைய மாற்று மொழி, மாற்று மதத்தை சார்ந்தவங்களுடைய ஒரு பழகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அக்கம் பக்கத்தினராக இருந்தால் கூட சரி, என்னென்னா சண்டை சச்சரவு போட்டுருனாலும் அவன் நமக்கு ஃப்ரெண்டாக என்னது சொல்லுவாங்க இல்லையா, நட்பாக இருக்கவன்ட்ட வந்து அடித்து உரிமை எடுத்துக்கலாம் அப்படின்ற அளவுக்கு உரிமை எடுத்துக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. இவங்களுடைய நிலைகளை பொறுத்த வரைக்கும் இந்த முயற்சி எடுத்தாலும் தொழிலில் வந்து அங்கீகாரம்ன்றது ஸ்லோவாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அதுக்காக கவலைப்படணும் அவசியம் கிடையாது. லேட்டானாலும் லேட்டஸ்ட்டாக வந்துடுவீங்க, அதில் எதுவும் மாற்றம் கிடையாது. என்னன்னா உங்களுடைய பூர்வீகத்தை விட்டு நீங்கள் வெளியில் போகணும் சார். ஏன்னா சனி வந்து ஆட்சி அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. எப்பயுமே வந்து இந்த மகர ராசியாக இருக்கட்டும், கும்ப ராசியாக இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட ராசிகள்லாம் இருக்குங்க. அவங்கெல்லாம் சொந்த ஊரை விட்டு வெளியில் போனால் மட்டும்தான் அவங்களோட வாழ்க்கையில் வளர்ச்சிங்க. அது மாதிரி இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய தொழில் ரீதியாகவும் சரி, வாழ்க்கை ரீதியாகவும் சரி முன்னேற்றம் வேணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா கிளம்பி வெளியில் போகிறது ரொம்ப பெஸ்ட்டு. எப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு ஜூனுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குருவினுடைய பயிற்சி மாற்றம் வர்றது இவங்களுடைய ராசியவே பார்க்குது. அப்போ இடமாற்றம், ஊர் மாற்றம், எல்லா மாற்றங்களும் உண்டு. எல்லா மாற்றமும் உண்டு மேம். என்னோட லவர் மாறுமா, என்னோட ஒய்ஃப் மாறுமான்னு கேள்வி கேட்டக்கூடாது, அது ரொம்ப தவறான செயல், சரிங்களா? ஸோ மாற்றம்ன்றது உங்களுடைய வாழ்க்கையில், மற்றபடி உங்களுடைய வாழ்க்கையில் வேலையாக இருக்கட்டும், நல்ல நட்பு வட்டாரங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் நல்லபடியாக இருக்க போகிறது தன்மை உண்டு, அதில் எதுவும் மாற்றம் கிடையாது. ஸோ இப்போ வந்து இவங்களுக்கு வண்டி வாகனம் போகணுமா, அதாவது எனக்கு வந்து ஆசை இருக்குங்க, அதுவும் வாங்கினா வந்து இந்த இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய பைக் என்ன, ட்ரெண்டிங் மாடல் என்ன, அதைத்தான் பார்த்து வாங்க, அதுக்காக காத்துட்ருக்கேன்றக்கூடிய ஆளாக இருப்பாங்க. பழைய வண்டி வாங்க வேண்டிய ஆள் என்னப்பா நீ புது வண்டிலாம் யோசிக்கிறேன்னா, ராகு வந்து பிரம்மாண்டமாக எல்லாத்தையும் யூனிக்காக செயல்பட வைக்கும், என்ன வைக்கும். வண்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் தாராளமாக வாங்கலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய எண்ண சிந்தனைகளை வந்து செயல்படுத்துறதுக்கான சோம்பேறித்தனத்தெல்லாம் தூக்கி வெளியில் போட்டுட்டு கொஞ்சம் வேலைப்பாடுகளில் நீங்கள் ஈடுபடக்கூடிய நிலைக்கு உங்களை பிரகாசமாக வச்சுக்கிறது நல்லது. ராகு வந்து தட்டி எழுப்புவாருங்க. இருந்தாலும் என்ன பண்ணுது, இந்த சனின்றப்போ வந்து மந்தக்கு தன்மை அப்படின்றது உங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த நிலைகள்லாம் மாற்றங்கிறது நல்லது. அதுக்கப்புறம் நம்ம டாபிக் பேசாமல் போனால் சரியாக இருக்காது, நம்ம டாபிக் பேசியே ஆகணும். பொதுவாக பார்த்தோன்னா இவங்களுக்கு மகர ராசிக்காரவங்களுக்கு வந்து குருவினுடைய பார்வை படுறதுங்க ரொம்ப சூப்பராக இருக்க போகிறது. என்னென்னா நல்ல கரெக்டான லவ் பார்த்து கல்யாணம் பண்ணணுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, கண்டிப்பாக லவ் மேரேஜ் நடக்கிறதுக்கான கொடுப்பனைகள் இந்த காலகட்டத்தில் மகர ராசிக்கு உண்டு. 2ஆம் இடத்துல ராகு, ஜாதி மாறிய திருமணம், மதம் மாறிய திருமணம், வீட்டை விட்டு வெளியில் போய் குரு கேதுலாம் வந்து மாற்றுவார் பார்த்தீங்களா, கரெக்டாக வருஷ கடைசியில் பார்த்தீங்கன்னா கேது போய் குருவையும் பார்ப்பார். எல்லாம் சேர்ந்து ஒட்டு மொத்தமாக என்ன பண்ணும், எஸ்கேப் ஆகி போகமான்ற அளவுக்கு பிளான்லாம் பண்ணும். ஸோ கவனமாக இருங்க. நல்ல பொண்ணாக பார்த்து நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு பெற்றோரோட சம்மதத்தை வந்து கேட்டு முயற்சி பண்ணுறது நல்லது. அது உங்களுடைய வாழ்க்கையை ஒரு சந்தோஷமாக வைக்கும். ஏன்னா குறிப்பிட்ட கால இடைவெளியில் இவங்களுக்கு அனுபவப்பட்டு தாங்க திருந்துவாங்க. எதையுமே வந்து ஈஸியாக எப்பயுமே நம்ம எடுத்து சொல்லுவோம் இல்லையா, அடுத்தவங்க சொல்ல வந்து காதை கொடுத்து கேட்க மாட்டாங்க. ஏன்னா சனின்றது பழமைவாதி, நிறைய பழமையான விஷயங்களை தனக்குள்ள சேகரித்து வைக்கக்கூடிய தன்மை உண்டு. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயங்களை அடுத்தவங்க சொல்கிறதையும் கேட்டுக்கணும், அதில் என்ன இருக்குன்னு ஆய்வு பண்ணக்கூடிய மனநிலைக்கு இருந்தாங்க அப்படின்னா இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். வீடு மூலமாக வருமானம், வண்டி வாகனத்தின் மூலமாக வருமானம், நல்ல ஒரு மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. நிறைய ஆன்மீக பயணம், ஆன்மீக சிந்தனைகள் நிறைய இருக்கக்கூடிய ஆட்களோட பழகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த வருடத்தை வந்து மேரேஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பராக இருக்க போகிறதுங்க இந்த வருடம். மேரேஜ் பற்றி ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கீங்க. ஸோ அவங்களோட லவ் லைஃபோ மேரேஜ் லைஃபோ நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான வழிபாடுகள் பண்ணலாம்? நிச்சயமா மேம். இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அது மகர ராசி அப்படிங்கிறப்போ சனியினுடைய தன்மை இருக்குது. 2ஆம் இடம்ன்றப்போ உங்களுக்கு ராகு வராரு. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உக்கிர தெய்வத்தினுடைய வழிபாடு, அதாவது முகமற்ற இருக்கக்கூடிய ஒரு தெய்வ வழிபாடுன்றதுலையும் அதுவும் துர்க்கை மாதிரியோ காளி மாதிரியோ இந்த மாதிரியான ஒரு தெய்வங்கள், பெண் தெய்வத்தினுடைய வழிபாடு எடுத்துக்கிறதும் இவங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய தன்மை. ஸோ தொடர்ந்து 2026ஆம் ஆண்டில் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பிரபல ஜோதிடர்
வீனஸ் பாலாஜி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மகர ராசி அன்பர்களுக்கு 2026ஆம் ஆண்டுக்கான பலன்கள். ராசிக்கு 2ஆம் இடத்தில் ராகு, 3ஆம் இடத்தில் சனி. ராசியாதிபதி 3ஆம் இடத்துல இருக்கார். இது ஒரு பெரிய அதிர்ஷ்டம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பலவித முயற்சிகள் பண்ணேன், ஒன்றுமே நடக்கலை சார். எனக்கு ஒரு 5 வருஷமாக நான் எவ்வளோ முயற்சி பண்ணிட்டேன். வேலைக்கு முயற்சி பண்ணேன், படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணேன், தொழிலுக்கு முயற்சி பண்ணேன், காதலுக்கு முயற்சி பண்ணேன், கல்யாணத்துக்கு முயற்சி பண்ணேன். எல்லா முயற்சிகளையும் தடையாக அமையக்கூடிய ஒரு ராசினா மகர ராசி தான். அவங்ககிட்ட பேசினாவே அடுத்த ஒரு 10 நிமிஷம் கடன் பிரச்சனையோ வாழ்க்கையில் அவங்க பட்ட அவமானத்தை பற்றி பேசாமல் அவங்க வாய் ஓயவே ஓயாது. அந்த அளவுக்கு வாழ்க்கையில் கஷ்டப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னால் அது மகர ராசி என்பவர்களுக்கு நிறைய பொருந்தும். கவலைப்படாமல் இருங்க. உங்களுடைய கஷ்டம் 2025ஆம் ஆண்டு டிசம்பரோட முடிஞ்சு போச்சு. 2026ஆம் ஆண்டு ஜனவரியில் இருந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி பயணம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ராசினா மகர ராசி தான். ஏன்னா முதல்ல எல்லாருமே முயற்சி பண்ணுறோம். முயற்சி பண்ணால் நடக்குதா? நடக்கலை. ஆனால் இந்த காலகட்டத்தில் 2026ஆம் ஆண்டுக்கு அப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கும். முதல்ல குழந்தைகள்லேருந்து பார்த்தீங்கன்னா, அம்மா படிக்கலைன்னு சொல்லிட்டாங்க, அப்பா படிக்கலைன்னு சொல்கிறாரு, ஸ்கூலுக்கு போனால் டீச்சர் படிக்கல, நான் எல்லாம் எஃபர்ட் போடுறேன் ஆனால் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை மாறி அதில் ஒரு வெற்றி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஹையர் ஸ்டடீஸ் படிக்கக்கூடியவர்களுக்கு நல்ல இடத்துல சீட்டு கிடைக்கல, நல்ல இடத்துல காலேஜ் கிடைக்கல, எனக்கு காலேஜ் சீட்டு கிடைச்சும் எனக்கு லோன் கிடைக்கலன்னு சொல்லக்கூடிய நிலை மாறி நல்ல இடத்துல காலேஜ், நல்ல இடத்துல சீட்டு கிடைக்கும். அதேமாதிரி வேலை செல்லக்கூடியவர்கள் நிறைய மகர ராசி என்பவர்கள் இன்ஜினியரிங் முடித்து நல்ல மார்க்லாம் வாங்கி நல்ல சப்ஜெக்டில் நல்லா படித்து வந்து பார்த்திங்கன்னா வேலை கிடைக்காமல் இருக்கும். ஒரு கேம்பஸ் இன்டர்வியூவில் கூட இவங்க நல்லா மார்க் வாங்கி பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, கடைசியாக இவங்களுக்கு கிடைச்சிருக்காது. அந்த மாதிரி நிலை மாறி வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு. வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு என்னென்னா, அவமானப்பட்டேன் சார், நான் ஒரு 5 வருஷத்தில் கடுமையாக பாதிக்கப்பட்டேன், வேலையில் அவ்வளோ நெருக்கடி, 4 பேர் செய்ய வேண்டிய வேலையை என் தலையில் கட்டினாங்க, பட் இருந்தாலும் தொடர்ந்து செஞ்சேன், அப்படி இருந்துமே எனக்கு ஒரு நல்ல பேர் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நீங்கள் உழைச்சிங்க பார்த்தீங்களா, 4 பேர் செய்ய வேண்டிய வேலையை செஞ்சுங்க பார்த்தீங்களா, அதற்கான அங்கீகாரம் 2026ஆம் ஆண்டில் உண்டு. ப்ரொமோஷன் உண்டு, இன்க்ரிமெண்ட் உண்டு. கவலைப்படாமல் இருங்க. அதே போல் மகர ராசி என்பவர்களுக்கு இந்த வரக்கூடிய ஜனவரி 2026ஆம் ஆண்டுலேருந்து தொழிலில் மென்மேலும் உயர்வை அடையக்கூடிய ஒரு அற்புதமான காலம். மகர ராசி என்பவர்கள் யாரெல்லாம் தொழில் செஞ்சாங்களோ பல சாம்ராஜ்யங்கள் அழிஞ்சிருக்கு. மகர ராசிக்காரங்களுக்கு நிறைய பேர் கடன், நிறைய பேர் சொத்தை விற்று, வீடை விற்று, வண்டியை விற்று, எல்லார்கிட்டையும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு எல்லார்கிட்டையும் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட மிஞ்சினது பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உழைப்பு, அவங்களுடைய திறமை, அவங்களுக்கு இருக்கக்கூடிய விடாமுயற்சி. அது மட்டுமே மனசில் வச்சுட்டு நான் வாழ்ந்து காட்டுவேன், சாதிச்சு காட்டுவேன்னு சொல்லி உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓடிக்கிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக 2026ஆம் ஆண்டில் தொழிலில் மென்மேலும் வளர்ச்சி அடைவீங்க, தொழிலில் வெற்றி பெறுவீங்க. பழைய மாதிரி நானும் சாதிச்சு காட்டினேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக 2026ஆம் ஆண்டு இருக்கும். தொழிலில் வளர்ச்சி வரும், கடன் பிரச்சனைகள் குறையும், புதிய வாய்ப்புகள் வரும், இடம், வண்டி, வாகனம் பழைய மாதிரி வாங்கிறதுக்கான சூழ்நிலைகள்லாம் வரும். அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. இந்த 2026ஆம் ஆண்டு ஜூனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் நடக்கும். உளவியல் சார்ந்த மாற்றங்களே நடக்கும், மன ரீதியான மாற்றங்கள் நடக்கும். நீங்கள் முடியல நினச்ச விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக முடியும். அப்போ நீங்களே யோசிப்பீங்க, நம்ம இத்தனை நாள் இவ்வளோ ட்ரை பண்ணோம், நம்ம ஏங்க நடக்கலை? அது காரணம் நேரம் அப்படின்றது அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் வாழ்க்கையில் மென்மேலும் உயரக்கூடிய அற்புதமான ராசி. திருமணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ட்ரை பண்ணுறது நல்லது. 6ஆம் இடத்துல குரு இருக்கும்போது வேண்டாம். 7ஆம் இடத்துல குரு மாறினதுக்கப்புறம் திருமணம் சார்ந்த விஷயங்கள் சாதாரணமாக நடக்கும். நீண்ட நாளாக கல்யாணம் ஆகலை, நிறைய மகர ராசி என்பவர்களுக்கு கடந்த 5 வருஷத்தை கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி கடைசி நின்று போயிருக்கும். ஏதோ ஒரு காரணம், ஏதாவது ஒரு விஷயத்தில் நின்று போயிருக்கும். அந்த நிலை மாறி இப்போ உங்களுக்கு ஒரு திருமண யோகம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவிக்குள்ள சண்டை, அந்த சண்டைக்கு பேக்கெண்டில் என்ன இருக்குன்னா ஃபேமிலியில் பிரச்சனை, அதே மாதிரி வந்து கடன் பிரச்சனை, வேலை இல்லாது, தொழிலில் பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள்னால ஃபேமிலியில் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அந்த நிலை மாறி கணவன் மனைவி சந்தோஷமாக அன்னோனியமாக சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. அதே போல் குழந்தை இல்லாதவர்களுக்கு வரக்கூடிய ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைச்சே தீரும். அதே போல் மகர ராசி என்பவர்கள் இழந்த பணத்தை, நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டில் விட்டுருப்பீங்க, கிரிப்டோ கரன்சியில் இழந்தவங்க, காசை நான் இன்னொருத்தர் கொடுத்தேன் வரல, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன் அது நெகட்டிவில் போயிட்டுருக்கு. இது மாதிரி எங்கெங்கெல்லாம் பணத்தை முதலீடு செஞ்சாங்களோ, சம்பாரிச்ச காசை நாங்கள் போட்டேன் சார், கடைசியில் இப்போ 5 வருஷமாக வருமா வரலையான்னு யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் பொருளாதார வளர்ச்சி வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு இருக்கார். கண்டிப்பாக வெளிநாடு போய் சம்பாரிச்சே தீர்வீங்க, அதில் எந்த டவுட்டும் கிடையாது.
அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அதே போல் வெளிநாட்டில் இருக்கிறவங்க அங்கே படாதுபாடு போட்டுட்டு இருக்காங்க. வெளிநாட்டில் இருக்க தான் சார் பேர், நான் வாங்குற உதவி எனக்கு தான் தெரியும், வேலை இல்லை சார், வேலையில் நிரந்தரம் இல்லை, எப்போ வேலையை விட்டு அனுப்புவான்னு தெரில, 6 மாதமாக கம்பெனியில் வேலையெல்லாம் உட்காந்துருக்கேன், என்னை பெஞ்சில் உட்காந்து வச்சுருக்காங்க, வேலை வந்து பெர்மிட் எக்ஸ்பைர் ஆகுமா, ரினியூ பண்ணுவாங்களான்னு தெரியல. இந்த மாதிரி பிரச்சனைகளை பல பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்கீங்க. அந்த நிலைகள் மாறும், அங்கேயே சந்தோஷமாக வாழ்வதற்கான ஒரு வாய்ப்புகள் வரும். முக்கியமாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்துக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உடல்நிலை சார்ந்த விஷயங்களை கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன பண்ணால் அதிக முயற்சிகளை பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணுவீங்க, நம்மளுக்கு பழசெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம், நம்ம நிறைய முயற்சி பண்ணோன்னா கடுமையாக உழைப்பீங்க, சாப்பாடு தண்ணி தூக்கம் இல்லாமல் உழைக்கிறதுக்கான சூழ்நிலை வரும். கவனமாக இருக்கணும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள், பைல்ஸு, ஹிரண்யா இது சம்பந்தமான பிரச்சனையை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ரொம்ப கவனமாக இருக்கிறது மிக மிக சிறப்பு. ஸோ ரொம்ப சிறப்பாக இந்த வருஷம் அவங்களுக்கு எல்லாமே சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அந்த சக்ஸஸை தக்க வச்சுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான வழிபாடுகள் பரிகாரங்கள் பண்ணலாம் சார்? மகர ராசி அன்பர்கள் இந்த வருஷம் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா பழனியில் இருக்கக்கூடிய ராஜா அலங்கார முருகனை வழிபாடு செய்வது சிறப்பு. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராசியில் உச்சமாகக்கூடிய கிரகம் செவ்வாய். அந்த செவ்வாய் உச்சமாகிறதுனால ராஜா அலங்கார முருகனை மகர ராசி என்பவர்கள் எந்த அளவு வழிபாடு பண்ணுறாங்களோ, நீங்கள் ஒன்றுமே இல்லை, பழனிக்கு போக முடியல சார், கஷ்டமாக இருக்குது, வயசாகிடுச்சு, எது வேணால் இருக்கலாம், ஒரே ஒரு ஃபோட்டோ வாங்கி வீட்டில் வச்சு செவ்வாய்க்கிழமை கந்த சஷ்டி கவசம் சொல்லி வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய நீண்ட நாள் பிரச்சனை, உடல் பாதிப்பு, திருமணம் ஆகலை என்ற பிரச்சனை, மெயினாக ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், கடன், அவமானங்கள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த ராஜா அலங்கார முருகனை வழிபாடு பண்ணினா கண்டிப்பாக நடக்கும். ஸோ தொடர்ந்து 2026ஆம் ஆண்டில் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி பிரபல ஜோதிடர் திவ்யதர்ஷினி அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். 2026 மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி சனி பகவான் 3ஆம் இடத்துல குருடைய வீட்டில், 2ஆம் இடத்துல ராகு, 8ஆம் இடத்துல கேது, 6ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறார். இதனால இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா உழைப்பு, அந்த டைம் பஞ்சுவாலிட்டி இது சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடியவங்க, தன்னுடைய ஒர்க்குக்கு அதிக மதிப்பு கொடுக்கக்கூடியவங்க ஃபேமிலியை விட. ஃபேமிலி 2வது பட்சம் தான். ஃபஸ்ட்டு இவங்களுக்கு இந்த 6ஆம் இடத்துல வந்த குருனால எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 6 மாதமாகவே இவங்களுக்கு வேலையில் திடீர் சர்க்கிள், அதாவது எதிரிகளை அதிகமாக சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருந்திருக்கும். ருணரோக சத்ருஸ்தானம் 6ஆம் இடம்ங்கிறதுனால கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், நோய் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொடுத்துருக்கும். 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானால அடிவயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2ஆம் இடத்தில் ராகு, சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் ரொம்ப ருசியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனாலையும் அந்த ருசி கேட்கும் அந்த டயத்துக்கு, அந்த டைம் ஆனது அந்த சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டாக இருக்கலாம். ஸோ அதனால் அவங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள்ங்கிறது வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவங்களுடைய பேச்சானது 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால ரொம்ப பிரம்மாண்டமானதாக இருக்கும். அவங்களுக்கு அது ஒரு புதிய வாய்ப்பையும் ஏற்படுத்தி தரும். எந்த இடத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரக ரீதியாக, அந்த பாவ ரீதியாக ஒரு வேலையை செய்யும். அதே மாதிரி தான் ராகு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது கண்டிப்பா ராகு காரகத்துவம் உடைய மீடியா மாதிரியான விஷயங்கள்லையும் அண்ட் வெளிநாட்டு தொடர்புடைய விஷயங்களையும் இவங்களுக்கு வருமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்கும். ராசி அதிபதி 3ல எந்த விஷயத்தையும் துணிஞ்சு செய்வாங்க. ஃபர்ஸ்ட் இது பிரச்சனை வருது, எதிரிகளை பத்தி அவங்களுக்கு கவலை இருக்காது. எதிரிகள் இருப்பாங்க, கொடைச்சல் கொடுப்பாங்க, வேலையில சரியான மரியாதை இருக்காது. இருந்தாலும் கூட அவங்க எடுத்த விஷயங்களை துணிஞ்சு செஞ்சுட்டு இருப்பாங்க. இதை 2ஆ பிரிச்சுக்கலாம், குரு பயிற்சிக்கு பிறகு, குரு பயிற்சிக்கு முன்னால் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு 7ஆம் இடத்துக்கு வர்றது உங்க ராசியவே பார்க்கறதுனால இது வரைக்கும் இருந்த பிரச்சனைகள், வேலை ரீதியா இருக்க பிரச்சனையா இருக்கட்டும், கடன் ரீதியா இருந்த பிரச்சனையாகட்டும், இது எல்லாம் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எங்க ஆஃபீஸ் மேனேஜர் அல்லது எங்க டிஎல் வந்து எனக்கு சப்போர்ட்டே பண்ண மாட்டாருங்க, ஆனா திடீர்னு என்னன்னு தெரியல இப்போ அவரு எனக்கு சப்போர்ட்டா நிற்கிறாரு, எனக்கு இன்க்ரிமெண்ட் அவர் தான் பண்ணி கொடுத்தாரு அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் டக்குன்னு மாறும். அதுவும் மீடியா தொடர்பான விஷயங்களில் வருமானம் பார்த்து கொண்டு இருப்பவர்கள், பத்திரிகை ரீதியான விஷயங்களில் இருப்பவங்க, இந்த டிஜிட்டல் மீடியா சார்ந்த விஷயங்களில் இருப்பவங்களுக்கும் இது ஒரு சிறப்பான காலகட்டம். ஜூன் 2க்கு பிறகு நான் சொல்வது எல்லாமே. இருந்தாலும் கூட நீங்கள் எந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே மாதம் முடியும் வரை கம்யூனிகேஷனில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. பேச்சுவார்த்தை சம்மந்தப்பட்ட விஷயத்துனா பேசுறது மட்டும் கிடையாது. இப்போ நிறைய மீடியாஸ் இருக்கு இல்லையா, சோஷியல் மீடியாவாகட்டும் அல்லது வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இது வரையா நீங்கள் சேட் பண்ணுறீங்க இல்லையா, இந்த விஷயங்களில் கூட ஒரு குறிப்பிட்ட விஷயங்கள், அது முக்கியமான விஷயங்கள் என்னவோ அதை மட்டும் சரியான முறையில் பகிர்வது சிறப்பு. இன்கேஸ் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு வார்த்தை நீங்கள் தவறாக சொல்லிட்டா கூட அதையே பெரிய பிரச்சனையாக மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இந்த 7ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு பகவானால் தொழில் சார்ந்த முன்னேற்றம் ஏற்படும், கடன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிவர்த்தியாகும், திருமண வாய்ப்புகள்
வாய்ப்புகள் அமையும், குழந்தை பாக்கியம் அமையும், படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள் இன்னும் சுறுசுறுப்பாக படிக்க ஆரம்பிப்பாங்க. ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டு ஏதாவது விற்கணும் வாங்கணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது நடக்கும். அது மட்டும் இல்லாமல் மன நிம்மதிங்கிறது ஒன்று கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இந்த ஆண்டு அவங்களுக்கான ஆண்டாக அமையணும் அப்படின்னா என்ன மாதிரியான வழிபாடுகள்? பிரதோஷ வழிபாடு, சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய பிரதோஷ வழிபாடை இவங்க சரியாக செய்யும் பொழுது நிச்சயமாக இவங்களுக்கான முன்னேற்றம்ங்கிறது 2 மடங்கு அதிகமாக உயரும். அந்த பிரதோஷ வழிபாடுங்கிறது மாதத்தில் ஒரு தடவை பண்ணுறதை விட குறிப்பாக சனி பிரதோஷம் வரக்கூடிய காலகட்டங்களில் இவங்க தவறாமல் கலந்துக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த முதல் 6 மாதத்தில் இருக்கக்கூடிய தடைகள்லாம் கூட பெருசாக பாதிக்காது. ஸோ இந்த 2026ஆம் ஆண்டில் மகர ராசிக்கு எல்லா விதத்துலையுமே சக்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் வழிபாடுகள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதை முயற்சி பண்ணி பாருங்கள். ஸோ தொடர்ந்து ஒரு ராசிக்கான ராசி பலன்கள் வரப்போகுது. நம்ம அஸ்ட்ரோ தமிழா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.